கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன் 2025 இன்னைக்கு 3:30 மணிக்கு நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஜியோ சினிமாவில் ஒரு மாக் ஆக்ஷன் நடத்தினாங்க. இப்போ எல்லாம் மாக் ஆக்ஷன் எல்லாருமே நடத்துறாங்க தான், ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு. பட் ஜியோ சினிமாவில் நடத்தப்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். எப்படி ஆஷ்னா சேனலில் ஒரு ஸ்டாண்டர்டாக நடத்தினாங்க, அதை விட அதிக ஸ்டாண்டர்டில் ஜியோ சினிமாவில் இருக்கும். ஏன்னா அந்த பேனலில் உட்காந்துருந்தது எல்லாமே முன்னாள் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் கோச்சஸ், அது மாதிரி ஆட்கள் தான். லைக் ஒரு சுரேஷ் ரெய்னா இருந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயன் மார்கன் இருந்தாரு, நம்மளோட பத்ரிநாத் அண்ட் அபினவ் முகுந்த் அவங்க இருந்தாங்க. ஸோ இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர், சஞ்சய் பங்கர் கூட இருந்தாரு. ஓகே, ஸோ அவங்க நடத்துறது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுல நிறைய பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே சம டீம்ஸுக்கெல்லாம் வித்து போயிருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஜியோ சினிமாவோட மாக் ஆக்ஷன்ல என்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட ஒரு 70 to 75% அதுதான் ரியல் ஆக்ஷன்ல நடந்துச்சு. மேபி அதுவே இந்த வாட்டி நடக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ யார் எந்தெந்த டீமுக்கு எவ்வளவு வித்து போனாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இதுல பேசலாம். ரிஷப் பண்ட் 33 crores பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் டீமுக்கு வித்து போனாரு. கேஎல் ராகுல 29.5 கோடிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி எடுத்தாங்க. வாஷிங்டன் சுந்தர 12.5 கோடிக்கு எல்எஸ்ஜி எடுத்தாங்க. வில் ஜாக்ஸ் 12.5 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்தாங்க, நம்மளோட சுரேஷ் ரெய்னா எடுத்தாரு. புவனேஸ்வர் குமார் பாத்தீங்க அப்படின்னா 10 கோடிக்கு ஆர்ஆர் எடுத்தாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு 18 கோடிக்கு எம்ஐ எடுத்தாங்க. டிம் டேவிட்ட 9 கோடிக்கு டிசி எடுத்தாங்க. பில் சால்ட்ட 10.5 கோடிக்கு கேகேஆர் எடுத்தாங்க. ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு 11 கோடிக்கு டிசி மறுபடியும் எடுத்தாங்க. ட்ரெண்ட் போல்ட 14.5 கோடிக்கு ஜிடி எடுத்தாங்க. மார்க்கஸ் டாய்னிஸ 17 கோடிக்கு எல்எஸ்ஜி எடுத்தாங்க. இஷான் கிஷனை 15.5 கோடிக்கு டிசி எடுத்தாங்க. கிளென் மேக்ஸ்வெல்ல 8.5 கோடிக்கு ஆர்சிபி எடுத்தாங்க. முகமது சிராஜ 14.5 கோடிக்கு ஆர்சிபி எடுத்தாங்க. திருப்பி குவிண்டன் டிகாக்க 6.5 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்தாங்க. முகமது சமிய 12.5 கோடிக்கு ஜிடி எடுத்தாங்க. லியாம் லிவிங்சனை 13.5 கோடிக்கு ஜிடி எடுத்தாங்க. யுஸ்வேந்திர சகல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் 15 கோடிக்கு எடுத்தாங்க. டேவிட் மில்லரை 8.5 கோடிக்கு ஆர்ஆர் எடுத்தாங்க. ககிசோ ரபடாவை 12 கோடிக்கு எல்எஸ்ஜி எடுத்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயரை 21 கோடிக்கு கேகேஆர் எடுத்தாங்க. ஹர்ஷதீப் சிங்கை 16 கோடிக்கு பிபிகேஎஸ் எடுத்தாங்க. ஜாஸ் பட்லரை 13.5 கோடிக்கு பிபிகேஎஸ் எடுத்தாங்க. இதை தாண்டி கூட நிறைய நடந்தது. பட் ஆனா இவங்களாம் தான் முக்கியமான பிளேயர்ஸ், அதிகமா வித்து போற பிளேயர்ஸ் இவங்க தான். ஓகேவா? ஸோ அதுக்காக மட்டும் தான் இவங்களை சொன்னேன். ஸோ சூப்பரான ஒரு மாக் ஆக்ஷனா நடந்தது. ஆப்வியஸ்லி இதுல உள்ளதே சிலது பாத்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்ஷன்லயும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க சொல்லுங்க இந்த மாக் ஆக்ஷன் பத்தி என்ன உங்களோட கருத்து. இதுல இருக்கிற பிளேயர்ஸ் கரெக்டா அந்த டீமுக்கு போனா நல்லா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.